இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு மலேசியாவில் வேலையின்மை விகிதம் சரிவு, பிரதமர் அன்வார் பெருமிதம். மலேசியாவின் வேலையின்மை விகிதம் கடந்த 11 ஆண்டுகளில் மிக குறைந்த அளவுக்கு இறங்கியுள்ளது. 2025 நவம்பரில் நாட்டில் வேலையில்லா திண்டாட்ட விகிதம் 2.9 விழுக்காடு குறைந்தது. இது 2014ஆம் ஆண்டிற்கு பிறகு பதிவான மிக குறைந்த எண்ணிக்கை என பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். மடானி அரசாங்கத்தின் கீழ் நாட்டின் வேலைவாய்ப்பு சந்தை நிலையாக வளர்ந்து வருவதை இது எடுத்து காட்டுவதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார். சேவைத்துறை, கட்டுமானம், உற்பத்தி போன்ற பிரிவுகள் அதிக வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து வழங்குகின்றன. இந்நிலை அரசின் பொருளாதார வளர்ச்சி முயற்சிகளின் பலனாகும் என்றார் அவர். ஜொஹர் பாரு CIQE கேட்டில் தொழில்நுட்ப கோளாறு, வெளிநாட்டு கடப்புதழ் வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே பாதிப்பு. ஜொஹர் பாருவில் உள்ள சுங்க குடிநுழைவு மற்றும் தனிமைப்படுத்தல் வளாகமான சுல்தான் இஸ்கந்தார் கட்டடத்தில் CIQE கேட் முறையில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. எனினும் இக்கோளாறு வெளிநாட்டு கடப்பிதழ்கள் வைத்திருப்பவர்களை மட்டுமே பாதித்ததாக AKPS எனப்படும் எல்லை கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு நிறுவனம் கூறியது. மலேசிய கடப்பிதழ் வைத்திருப்பவர்கள் வழக்கம் போல் கேட் வாயிலாக அதனை பயன்படுத்த முடிந்தது. கோளாறு காரணமாக வெளிநாட்டு பயணிகள் மேனுவல் முறையிலான குடிநுழைவு முகப்புகளுக்கு மாற்றப்பட்டனர். இதனால் நீண்ட வரிசைகள் மற்றும் தாமதம் ஏற்பட்டது. என்றாலும் பாதுகாப்பு சோதனைகள் பாதிக்கப்படவில்லை. நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதாக AKPS கூறியது. அதிகாரிகள் தற்போது கோளாறை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மலேசியா சிங்கப்பூர் எல்லையில் மிகவும் பரபரப்பான நுழைவாயில்களில் ஒன்றான இந்த வளாகத்தில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சுமார் 10,000 வெளிநாட்டவர்கள் நீண்ட வரிசையில் சிக்கிக் கொண்டதாக இணைய ஊடகம் ஒன்று முன்னதாக செய்தி வெளியிட்டிருந்தது. எனினும் அதனை மறுத்த ஜொகூர் அரசாங்கம் கேட் முறையில் தடங்கள் ஏற்பட்டாலும் எல்லை நடமாட்டத்தை அது செயலிழக்க செய்யவில்லை என விளக்கியது. UPSR PT3 தேர்வுகளை மீண்டும் கொண்டுவர கல்வி அமைச்சரிடம் கோரிக்கை. யுனேஸ்வரன். UPSR மற்றும் PT3 தேர்வுகளை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிட்டேக்கிடம் வலியுறுத்தப் போவதாக தேசிய ஒருமைப்பாட்டு துறை துணை அமைச்சர் யுனேஸ்வரன் கூறியுள்ளார். மாணவர்களின் கல்வி மேம்பாட்டுக்கு இத்தகைய பொது தேர்வுகள் அவசியமாகும். எனவேதான் அவற்றை மீண்டும் கொண்டுவர வேண்டும் என்ற கோரிக்கைகள் பரவலாக எழுந்துள்ளன. இந்நிலையில் வரும் செவ்வாய்க்கிழமை ஃபட்லினாவை சந்திக்கும் போது இந்த விவகாரம் குறித்து பேசுவேன் என்றார் அவர். SMC எனப்படும் ஸ்ரீ முருகன் கல்வி நிலையத்தின் பிரம்மாஸ்திரா இணைய கல்வி தளத்தை அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது யுனேஸ்வரன் அவ்வாறு கூறினார். கல்வியின் வாயிலாகவே ஏழ்மையை ஒழிக்க முடியும் என்றும் 60,000க்கும் மேற்பட்ட பட்டதாரிகளை உருவாக்கிய ஸ்ரீ முருகன் கல்வி நிலையத்துடன் துணை அமைச்சராக இணைந்து செயல்படுவேன் என்றும் யுனேஸ்வரன் உறுதியளித்தார். SMC தோற்றுநரான கல்வி தந்தை தான் ஸ்ரீ தம்பிராஜாவின் கல்வி பாரம்பரியம் மலேசியாவின் கல்வித்துறையில் தொடர்ந்து ஊக்கமளிக்கிறது என்றார் அவர். இவ்வேளையில் இந்த பிரம்மாஸ்திரா இணைய கல்வி தளம் தமிழ் பள்ளி மாணவர்களிடையே பெரும் கல்வி புரட்சியை ஏற்படுத்தும் என SMC தலைமை இயக்குநர் சுரேன் கந்தா நம்பிக்கை தெரிவித்தார். கோலாலம்பூரில் பெண்ணை தாக்கி அருவருப்பான செயலில் ஈடுபடுத்திய ஆடவன் கைது. கோலாலம்பூரில் உள்ள ஒரு குடியிருப்பு பகுதியில் 24 வயது ஆடவன் ஒரு பெண்ணை தாக்கி பொருட்களை பறித்து அருவருப்பான செயலை செய்ய கட்டாயப்படுத்தினார். செவ்வாய்க்கிழமை இரவு 11:30 மணி வாக்கில் ஸ்தாபாக் ஆயர்பானாஸ் உணவங்காடி நிலையத்தின் கார் நிறுத்தும் இடத்தில் அச்சம்பவம் நிகழ்ந்தது. அப்போது உயர்கல்வி கூட மாணவியான 19 வயது பெண்ணும் அவரின் 20 வயது காதலரும் காருக்குள் அமர்ந்து பர்கர் சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். திடீரென அவர்களை நெருங்கிய சந்தேக நபர் காருக்குள் கசமுசா நடப்பதாக குற்றம் சாட்டியதோடு இருவரின் அடையாளங்களையும் பிடுங்கிக் கொண்டார். பிறகு அருவருப்பான செயலொன்றை செய்யுமாறு அப்பெண்ணை கட்டாயப்படுத்தி இருவரின் கைபேசியையும் எடுத்துக்கொண்டு ஓடினான். பாதிக்கப்பட்ட பெண்ணும் காதலரும் போலீசில் புகார் அளித்ததை அடுத்து சந்தேக நபர் கோத்தடாமன் சாராவில் வியாழக்கிழமை கைது செய்யப்பட்டான். விசாரணைக்காக 14 நாட்கள் அவன் தடுத்து வைக்கப்பட்டுள்ளான். வெறும் 18 மாதங்களில் வேலை விட்டு வேலை மாறும் இளம் ஊழியர்கள். மலேசிய முதலாளிமார்கள் சம்மேளனமான MEF தகவல். மலேசிய முதலாளிமார்கள் சம்மேளனமான MEF வெளியிட்டுள்ள புதிய ஆய்வறிக்கை இளைஞர்களிடம் காணப்படும் ஒரு புதிய போக்கை வெளிப்படுத்துகிறது.
அதாவது பல இளம் ஊழியர்கள் வேலையில் சேர்ந்த 18 மாதங்களிலேயே ராஜினாமா செய்கிறார்கள். இந்த ஜென்சி மற்றும் மில்லேனியல்ஸ் தலைமுறையினர் 1.5 ஆண்டுகளிலேயே வேலையை விட்டு வெளியேறுவதாக பல நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக வருட இறுதியில் போனஸ் கைக்கு வந்ததும் அதிகமானோர் ராஜினாமா கடிதங்களை நீட்டுகின்றனர். குறைந்த ஆரம்ப சம்பளம், வளர்ச்சி வாய்ப்புகள் குறைவு மற்றும் வேலை வாழ்க்கை சமநிலை தேவை ஆகியவற்றை MEF தலைவர் டாக்டர் சையத் ஹுசைன் சையத் உஸ்மான் இதற்கு காரணங்களாக கூறுகின்றார். தவிர பல இளைஞர்கள் தங்களின் திறன்கள் சரியாக பயன்படுத்தப்படவில்லை என்று உணர்வதாலும் வேலை மாறுகின்றனர். அதே சமயம் சிலருக்கு வேலை தாவல் என்பது திடீர் முறிவல்ல. காரணம் கூடுதல் திறன்கள் பெறவும் அதிக ஊதியம் பெறவும் அவர்கள் செய்யும் ஒரு திட்டமிட்ட முயற்சியாகும் என்றார் அவர். இளம் ஊழியர்களின் இந்த போக்கு நிறுவனங்களுக்கு சவால்களை உருவாக்கும் என்றாலும் இளம் திறமைகளை தக்கவைக்க சிறந்த பயிற்சி மற்றும் வளர்ச்சி வாய்ப்புகள் தேவைப்படுகின்றன என்பதை MEF ஒப்புக்கொள்கின்றன. ரவாங் அருகே பேருந்து மற்றும் லாரி மோதல் 5 உள்ளே சிக்கிக் கொண்டனர். ரவாங் அருகே பிளஸ் நெடுஞ்சாலையில் இன்று அதிகாலை நிகழ்ந்த பேருந்து லாரி விபத்தில் 5 பேர் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டனர். 42 பயணிகளுடன் சென்ற விரைவு பேருந்து 3 டன் லாரியுடன் மோதியதில் லாரி ஓட்டுநர் மற்றும் 4 பேருந்து பயணிகள் சிக்கிக் கொண்டனர். 38 பயணிகள் பேருந்திலிருந்து பாதுகாப்பாக வெளியேறினர். சம்பவ இடம் விரைந்த மீட்புக் குழுவினர் 3 பயணிகளையும் லாரி ஓட்டுநரையும் வெளியேற்றினர். ஆனால் ஒரு பேருந்து பயணி இன்னும் வாகனத்திற்குள் சிக்கி உள்ளதால் தீயணைப்பு வீரர்கள் கனரக கருவிகளை பயன்படுத்தி மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த விபத்தில் நெடுஞ்சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. வாகன ஓட்டிகள் கவனமாக செல்ல வேண்டும் என அதிகாரிகள் அறிவுறுத்துகின்றனர். விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. கார் நிறுத்துமிடம் ஒன்றில் இரட்டை இடங்களை ஆக்கிரமித்த BMW. பறவைகள் கொடுத்த பாடம் நகைக்கும் வலைதளவாசிகள். BMW கார் ஓட்டுநர் ஒருவர் பொது கார் நிறுத்துமிடம் ஒன்றில் 2 இடங்களை ஆக்கிரமித்ததால் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளார். ஆனால் அதற்கு பிறகு நடந்தது அனைவரையும் சிரிக்க வைத்தது. அந்த கார் நேராக ஒரு மரத்தின் கீழ் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் காலையில் கார் முழுவதும் பறவைகளின் எச்சங்களால் மூடப்பட்டிருந்தது. அந்த புகைப்படங்கள் த்ரெட் சமூக ஊடகத்தில் பகிரப்பட்டதும் இது இயற்கையின் நீதி என வலைதளவாசிகள் கிண்டல் அடிக்க தொடங்கிவிட்டனர். சிலர் அதை கர்மா என்றும் மற்றவர்கள் இது வேண்டும் இன்னமும் வேண்டும் எனவும் நகைப்புடன் கருத்துக்களை பதிவிட்டனர். கார் நிறுத்தும் இடங்களை மதியுங்கள், மரத்தின் கீழ் கார் நிறுத்தும் முன் 1க்கு 2 முறை யோசியுங்கள் என்ற பாடத்தையும் இச்சம்பவம் நமக்கு நினைவூட்டுவதாக மேலும் சிலர் தெரிவித்தனர். சுந்தர்ராஜு தலைமையிலான பினாங்கு பேராளர் குழு தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுடன் சந்திப்பு. பினாங்கு ஆட்சிக்குழு உறுப்பினர் ஸ்ரீ சுந்தர்ராஜு சோமு தலைமையிலான மாநில அரசின் பிரதிநிதிகள் சென்னையில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுடன் சந்திப்பு நடத்தினர். பாகண்டாலாம் சட்டமன்ற உறுப்பினர் குமரன் கிருஷ்ணன், பத்து ஊபான் சட்டமன்ற உறுப்பினர் குமரேசன் ஆறுமுகம் ஆகியோரும் இதில் பங்கேற்றனர். உதயநிதியின் இல்லத்தில் நடைபெற்ற இச்சந்திப்பு பினாங்கு தமிழ்நாடு இடையிலான கலாச்சார பரிமாற்றம், சமூக ஈடுபாடு, பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் நிலையான வளர்ச்சி குறித்த விரிவான ஆலோசனைகள் இடம்பெற்றன. தமிழர் பரவலின் ஆழமான வரலாற்று பிணைப்புகளும் வலியுறுத்தப்பட்டன. ஒரு மதிப்புமிக்க மற்றும் நம்பகமான பங்காளியாக தமிழகத்துடனான உறவுகளை தொடர்ந்து வலுப்படுத்தும் பினாங்கு அரசின் கடப்பாட்டையும் சுந்தர்ராஜு அச்சந்திப்பில் உதயநிதியிடம் மறு உறுதிப்படுத்தினார். முன்னதாக வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீரசாமியையும் சுந்தர்ராஜு குழுவினர் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினர். இச்சந்திப்பு குறிப்பாக பினாங்கு தமிழ்நாடு இடையிலான நீண்டகால வரலாற்று, கலாச்சாரம் மற்றும் மக்களிடையேயான உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து ஆக்கப்பூர்வமான மற்றும் எதிர்கால கலந்துரையாடல்களுக்கு ஒரு அர்த்தமுள்ள தளத்தை வழங்கியதாக சுந்தர்ராஜு குறிப்பிட்டார். ரஷ்யா சீனா கைகளுக்கு போவதை தடுக்க கிரீன்லாந்தை அமெரிக்கா அடைய வேண்டும் என்று ட்ரம்ப் புது விளக்கம். கிரீன்லாந்தை அமெரிக்கா தன்வசமாகியே தீர வேண்டும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். ரஷ்யா மற்றும் சீனா அங்கு செல்வதை தடுக்க இது அவசியம் என்றார் அவர். நாடுகள் குத்தகையை அல்ல, உரிமையை பாதுகாக்க வேண்டும். எல்லா வழியிலோ, கடினமான வழியிலோ, எளிய வழியிலோ அமெரிக்கா கிரீன்லாந்தை பாதுகாக்கும் என வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் கூறினார். டென்மார்க் மற்றும் கிரீன்லாந்து தரப்புகள் அத்தீவு விற்பனைக்கு இல்லை என தெளிவுபடுத்தியுள்ள நிலையில் ட்ரம்ப் இவ்வாறு சூளுரைத்துள்ளார்.
இவ்வேளையில் நாங்கள் அமெரிக்கர்களாகவும் டென்மார்க் நாட்டவர்களாகவும் இருக்க விரும்பவில்லை, கிரீன்லாந்து நாட்டவர்களாகவே இருக்க விரும்புகிறோம் என்று கிரீன்லாந்து தலைவர்கள் கூட்டு அறிக்கை வெளியிட்டுள்ளனர். வட அமெரிக்கா மற்றும் வட துருவம் இடையே அமைந்துள்ள கிரீன்லாந்து டென்மார்க் நாட்டின் பாதி சுயேட்சை அரசு பெற்ற பிரதேசமாகும். இது ஏவுகணை எச்சரிக்கை முதல் முறையாக கண்காணிப்புக்கும் கூடிய இடமாக கருதப்படுகிறது. அமெரிக்கா ஏற்கனவே இங்கு பிட்டுஃபிக் விமான தளத்தை இயக்கி வருகிறது. நேட்டோ கூட்டமைப்பை சேர்ந்த கனடா உள்ளிட்ட முக்கிய ஐரோப்பா நாடுகள் டென்மார்க்கிற்கு ஆதரவாக குரல் எழுப்பியுள்ளன. எனவேதான் மற்ற நாடுகள் முந்திக் கொள்வதற்கு அதற்கு முன் கிரீன்லாந்து அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பு செய்துவிட வேண்டும் என்பதில் தெளிவாக உள்ளது என ட்ரம்ப் கூறினார். செலாயாங் அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்து, 2 வீடுகள் முற்றிலும் சேதம். ஸ்லாங்கூர் செலாயாங் தாமான் விலாயாவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் 2 மேல்மாடி வீடுகள் நேற்றிரவு தீ விபத்தில் முற்றிலும் சேதமடைந்தன. இரவு 8:45 மணிக்கு அவசர அழைப்பு வந்ததும் ஜிங்ஜாங், கொம்பாக் செலதான் மற்றும் ஹங்துவா தீயணைப்பு நிலையங்களில் இருந்து 25 வீரர்கள் சம்பவ இடம் விரைந்தனர். அப்போது 4வது மாடியில் தீ ஏற்பட்டு 2 வீடுகளை முழுமையாக அழித்திருந்தது. தீ பரவாமல் தடுக்க அஃபென்சிவ் மற்றும் டிஃபென்சிவ் முறைகளை பயன்படுத்தப்பட்டுள்ளன. இரவு 9:20 மணிக்கு தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு 10:50 மணிக்குள் முழுமையாக அணைக்கப்பட்டது. உயிரிழப்பு எதுவும் இல்லை. தீ விபத்துக்கான காரணம் இன்னும் விசாரணையில் உள்ளது.